தமிழ் சினிமால கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம், பேசப்பட வேண்டிய ஒரு படம், பேசப்பட வேண்டிய ஒரு படங்கள் போட்டா எப்படிங்க பாக்குறது, எப்படிங்க ரிவ்யூ பண்றது, எங்களுக்கு டைமே இல்ல அப்படின்ற டைம்லெஸ் ஊடக நண்பர்களே வருதுன்னா ஆடியன்ஸ்க்கு எப்படி வரும்? ஆனா ஒரு படம் மட்டும் தான் மக்கள் வந்து ஆதரவு கொடுத்தாங்க. அந்த படம் வந்து நம்மளே நம்ம படத்தை அழிச்சிக்கிற மாதிரி ஆயிடும். அதாவது ப்ரொடியூசர் கவுன்சில், ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் எல்லாருக்கும் நம்ம என்ன கோரிக்கை வச்சிருக்கோம்னா, அவங்க சொல்றாங்க, எடுத்தோடனே சொல்றாங்க, சார் அந்த படம் வருது சார், இந்த படம் வருது சார், 4 திரைப்படங்கள் மேல தமிழ் சினிமா வரக்கூடாது. அப்பதான் இந்த படைப்பு கண்டிப்பா நாங்க இதுவரையும் போட்ட எல்லா ஸ்பெஷல் காட்சிகளும் எனக்கு வந்த எல்லா ஃபீட்பேக்கும் பாத்தீங்கன்னா, தமிழ் சினிமால கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம், பேசப்பட வேண்டிய ஒரு படம், பேசப்பட வேண்டிய ஒரு கருத்து. அவர் பேசும்போது சொன்னாரு, இது வந்து லெஸ்பியன் என்ற வார்த்தை அப்படின்றது வந்து நீங்க நெகட்டிவா பார்க்க வேணாம், ஒரு பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் மத்தியில் இருக்கிற அன்பை பத்தியும் புரிதலை பத்தியும் இது பேசுது. உணர்வுபூர்வமா எப்படிப்பட்ட ஒரு அன்பு உருவாகுது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்ற ஒரு கான்வர்சேஷனை ரொம்ப பியூட்டிஃபுல்லா இதுல பல வசனங்கள் மூலமா நம்மளுக்கு புரிய வச்சிருக்காரு ஜேபி. மெச்சூர்டான ஒரு படம், எல்லோருமே பார்க்க வேண்டிய படம், பர்டிகுலரா மக்கள் மத்தியில கொண்டு செல்ல வேண்டிய ஒரு படம். அப்படிப்பட்ட படத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அந்த படம் உங்களுக்கு நாங்க வெகு விரைவில் இந்த வாரம் பிரஸ் ஷோ நடக்க போது அதில் நீங்க பார்க்க போறீங்க. இந்த படத்தை மக்கள் மத்தியில கொண்டு சென்று ஆதரவு அளிக்கணும் உங்களை எல்லாரும் கேட்டுக்கிறேன். இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயமா சொல்ல விரும்புறேன். தமிழ் சினிமா பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு 8 படம் 7 படம் வரதெல்லாம் வந்து கண்டிப்பா தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஒரு 2 படம் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ஒரு 2 படம் வரலாம். ஊடக நண்பர்களுக்கே டயர்ட் ஆகிடும், இத்தனை படங்கள் போட்டா எப்படிங்க பாக்குறது, எப்படிங்க ரிவ்யூ பண்றது, எங்களுக்கு டைமே இல்லை அப்படின்ற டைம்லெஸ் ஊடக நண்பர்களுக்கே வருதுன்னா ஆடியன்ஸ்க்கு எப்படி வரும்? 7 படங்கள் வருது ஜனவரி 24 அப்ப நான் வந்து நிறைய ட்வீட் பண்ணேன், மெசேஜ் போட்டேன் குரூப்ல, இத்தனை படங்கள் வருதுன்னு. ஆனா ஒரு படம் மட்டும் தான் மக்கள் வந்து ஆதரவு கொடுத்தாங்க. அந்த படம் வந்து குடும்பஸ்தன். அது பிறகு பாத்தீங்கன்னா இன்னொரு படம் பாட்டுக்காக நல்ல சிறப்பான படமா இருந்தது, இன்னொரு படம் நல்லா இருந்தது. ஆனா அதுக்கான என்ன சொல்றது, அங்கீகாரம் வரத்துக்குள்ளே இன்னொரு வாரம் வந்துருச்சு, அது பிறகு பெரிய படம் வந்துருச்சு, எல்லாரும் மறந்துட்டாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல தான் தமிழ் சினிமாவில் இருக்கு. இந்த நேரத்துல இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிட்டு நான் வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு எல்லாம் சொல்றது, இது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டேட் கிடையாது. எப்படியாவது ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற நோக்கத்துல இல்லாம கரெக்டான டேட்ல எல்லாருமே வந்தா எல்லோருக்குமே வாய்ப்பா இருக்கும். இல்லைன்னா நம்மளே நம்ம படத்தை அழிச்சிக்கிற மாதிரி ஆயிடும். ஏதோ ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படியே போயிடலாம் அப்படின்னு பண்ணக்கூடாது ஒரு படத்தை. ஏன்னா அது ஒரு படைப்பு. அந்த படைப்புக்காக இவ்வளவு பேர் உழைச்சிருக்காங்க, இவ்வளவு நடிகர்கள் உழைச்சிருக்காங்க, ஒரு தயாரிப்பாளர், இயக்குனர் அப்படின்னு பல பேர் அவங்களோட பெரிய உழைப்பு கொடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட படத்தை வந்து ஜஸ்ட் லைக் த தயாரிப்பாளர்கள் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய கோரிக்கை. ஒரு படத்தை வந்து பிளான் பண்ணி 4 படம் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா, சரி நம்ம இன்னொரு வாரம் வெயிட் பண்ணுவோம், இவ்வளவு நாள் வெயிட் பண்ணோம், இன்னொரு வாரம் நல்ல சரியான வாரத்துல கொண்டு வருவோம் அப்படின்னு பிளான் பண்ணி வந்தா தமிழ் சினிமா நல்லா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு போயிட்டு இருக்கிற சூழ்நிலை எப்படி பாத்தீங்கன்னா, ஒரு படம் தான் வாரத்துல வந்து மக்களால கவனிக்கப்படும் அப்படின்னா அந்த படத்தை வந்து வாய்ப்பே கொடுக்காம இன்னும் 7 படங்கள் வர்றது மிகவும் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயமா பாக்குறேன். இது வந்து நான் பல அசோசியேஷனுக்கு வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டே இருக்கேன். வெகு விரைவில் நம்ம ரிலீஸ் ரெகுலேஷன் கொண்டு வரணும். அதாவது ப்ரொடியூசர் கவுன்சில், ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் எல்லாருக்கும் நம்ம என்ன கோரிக்கை வச்சிருக்கோம்னா, சேம்பர் எல்லாரும் சேர்ந்து ரிலீஸ் ரெகுலேஷன் கண்டிப்பா வந்து ஆகணும். 4 திரைப்படங்கள் மேல தமிழ் சினிமால ஒரு வாரத்துக்கு ரிலீஸ் ஆகக்கூடாது. அப்பதான் அந்த 4 திரைப்படங்களுக்கு அட்டென்ஷன் கிடைக்கும். அது மூலமா அட்லீஸ்ட் 1-2 படங்களுக்காக மக்கள் வந்து தேட்டர்ல பார்ப்பாங்க அப்படின்றதா என்னுடைய பர்சனல் கோரிக்கை. அதுதான் அசோசியேஷன் எல்லாருக்கும் பேசிட்டு இருக்கோம். வெகு விரைவில் அதுக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வருவாங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு நான் நம்புறேன். இந்த பிரச்சனைலதான் இன்னைக்கு வந்து ஷோ ஏன் கிடைக்கல அப்படின்ற பிரச்சனை நிறைய போயிட்டே இருக்கு. திரையரங்குல பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில இருந்து நான் மல்டிபிளெக்ஸ் எல்லாரும் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா படம் ரிலீஸ் இந்த வாரம். அவங்க சொல்றாங்க, எடுத்தோடனே சொல்றாங்க, சார் அந்த படம் வருது சார், இந்த படம் வருது சார், இத்தனை படங்களுக்கு ஷோ கொடுக்கணும் சார், எப்படி சார் இத்தனை ஷோ கொடுக்க முடியும்? ஒரு ஷோ கொடுக்குற அந்த ஒரு ஷோ எப்படி கொடுப்பாங்க? ஒரு 11 மணிக்கு கொடுப்பாங்க, காலையில் 9 மணிக்கு கொடுத்தாங்க, யார் வந்து பார்ப்பாங்க? சோ நாமளே படங்களை அழிக்கிற மாதிரியான விஷயம் தான் இப்ப நடந்துட்டு இருக்கிறது. தயாரிப்பாளர்கள் இன்னொரு தயாரிப்பாளர் அழிக்கிற மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இது தவிர்க்கப்படணும். 4 திரைப்படங்கள் மேல தமிழ் சினிமா வரக்கூடாது. அப்பதான் திரையரங்கு உரிமையாளர்களும் கரெக்டான முறையில் ஷோ அலோகேட் பண்ண முடியும். பிரஸும் வந்து படங்களை பார்த்து கரெக்டா மீடியா நண்பர்கள் எல்லாம் படங்களை பார்த்து அதுக்கான ஆதரவு கொடுக்க முடியும். இத்தனை படங்கள் வந்தா இக்னோர் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடாதுன்றதான் இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ண விரும்புறேன். அது அட்லீஸ்ட் இப்ப உடனே மாறலனாலும் வெகு விரைவில் இந்த மாற்றம் வரும் நான் நம்புறேன். இந்த நேரத்துல இந்த ஒரு குவாலிட்டியான படம், மக்களுக்கு போய் சேர வேண்டிய படம், ஒரு நல்ல ஒரு படைப்பு. இதுல அற்புதமான உழைப்பு இந்த டீம் கொடுத்திருக்காங்க. எல்லோருமே பிரமாதமா உழைச்சிருக்காங்க. 1 வருட காலம் வெயிட் பண்ணியிருக்காங்க. அந்த படைப்பு இந்த ஃப்ரைடே வருது. உங்களுடைய ஆதரவு தேவை. ஊடக நண்பர்கள் அனைவரும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணும். இந்த நேரத்தில் உங்களை எல்லோரும் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். அண்ட் என்னோட பயணிக்கிற என்னுடைய டீம் அண்ட் குணா, PRO
அண்ட் த ஹோல் டீம், டிஜிட்டலி டீம் எல்லோருக்கும் நன்றி. இந்த படம் மக்கள் மத்தியில இன்னும் பெருசா போய் ரீச் ஆகி மக்கள் வந்து இந்த படத்துக்கு வரவேற்பு கொடுப்பாங்கிற நம்பிக்கையோட விடைபெறுகிறேன். இந்த விழாவுக்கு வந்த இந்த சிறப்பு எல்லோருக்கும் நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.